நாம் இந்த நாளில் தியானிக்க போகிற காரியம் முதலில் விசேஷித்த வாக்கு தத்தங்களும் அதற்கு பிறகு விசேஷித்த உடன்படிக்கை. நாம் இப்படி முதலில் அந்த விசேஷித்த வாக்கு தத்தங்களை பற்றி நாம் தியானிப்போம். இந்த நாட்களில் கிறிஸ்தவத்தில் வாக்கு தத்தம் என்பது பிரபல்யமாக பேசப்படுகிற ஒன்று. ஆனால் அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரித்து வாழ்பவர்களோ மிக மிக குறை. ஜனங்கள் வாக்கு தத்தம் என்றாலே அவருடைய சிந்தையும் செயலும் எல்லாமே பழைய ஏற்பாடுகள் தான் போகும். வாக்கு தத்தம் சொன்னாங்க. ஏன்னா நிறைய வாக்கு தத்தங்கள் பழைய ஏற்பாடுகள் இருக்கிறது. நீங்கள் எந்த சபையிலையும் போய் பாருங்கள், அந்த வாக்கு தத்தம் ஐ திங்க் அந்த எல்லா புது வருட பிறப்பில் உள்ள வாக்கு தத்தை கொடுப்பாங்க. ஜனங்களுக்கு வாக்கு தத்த சீட்டுகள் வந்து ஒவ்வொருவரும் எடுத்துக்கொண்டே போவாங்க. எடுத்துக்கொண்டு போய் இதுதான் உங்களுடைய வாக்கு தத்தம் வாங்க. ஏன் அந்த பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 99% 99% அந்த வாக்கு தத்தங்கள் அடங்கிய சீட்டுகளில் பழைய ஏற்பாடின் வாக்கு தத்தங்களையே அது எழுதப்பட்டது. ஏன் ஜனங்கள் அந்த பழைய ஏற்பாடின் வாக்கு தத்தங்களை ஏன் அதை வாஞ்சிக்கிறார்கள்? ஒரே ஒரு காரணம், பழைய ஏற்பாடு முழுக்க முழுக்க பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை மையமாக வைத்து தேவனால் கொடுக்கப்பட்டது. ஆகவே ஜனங்கள் இந்த பூமியில் வாழ்க்கை வாழ்கிறோம், அதை நாம் பூமிக்குரியது வகையில் ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்ற வாஞ்சையுடன் அநேக அந்த பழைய ஏற்பாடின் வாக்கு தத்தங்களையே திரும்ப திரும்ப வாஞ்சித்துக் கொண்டே இருப்பார். உதாரணமாக நீங்களே பார்க்கலாம். உபாகமம் 28ஆம் அதிகாரம், அதில் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை பற்றி அதிகமாக எழுதப்பட்டது. நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், உன் பணிவுகள் அதிகமாய், உன் பயிர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், உன் விதைத்த ஜீவன் ஆசீர்வதிக்கப்படும், நீ வாழாக்காம உன்னை நான் தலையாக்குவேன், நீ செல்லும் இடமெல்லாம் ஆசீர்வாதமாக இருப்பாய். இப்படி பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை பற்றியே எழுதப்பட்டது. இதையே ஜனங்கள் வாக்கு தத்தம் தேவன் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தம் என்று அதே மையமாக வைத்து தங்கள் வாழ்கிறார்கள். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். ஒரு காரியத்தை மறக்க வேண்டாம். வாக்கு தத்தம் என்பது சூழ்நிலைக்கு தகுந்தபடி நான் பயன்படுத்துவதல்ல. வாக்கு தத்தம் என்பது, அதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். வாக்கு தத்தம் என்பது முதலில் தேவனால் கொடுக்கப்பட்டது என்பதை நம்முடைய இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும். ஓகே, முதலில் 4 காரியங்கள் நம் இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது, அதை நாம் விசுவாசத்தோடு நாவினால் அறிக்கையிட வேண்டும். அந்த வாக்கு தத்தம் நிறைவேற தேவன் குறிப்பிட்ட காலத்தை வைத்திருக்கிறார். அதுவரையிலும் சளைக்காமல் விசுவாசத்தோடு நாவினால் அறிக்கையிட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். மட்டுமல்ல, அதற்கு பிறகு நாம் அந்த வாக்கு தத்தம் நிறைவேறும் வரை பொறுமையாக காத்திருக்க வேண்டும். அதற்கு பிறகு ஒரு நாள் வரும், அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கும் வரை நாம் ஓயவே கூடாது. மெய்யாகவே மெய்யாகவே ஒரு நாள் நீங்களே பார்ப்பீர்கள், தேவனின் நாமத்தினாலே அந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். இந்த கிறிஸ்தவத்தில் பார்க்கிற காரியம் அநேக இடங்களில் வாக்கு தத்தம் என்பது ஒரு வாய்ப்பாடாக மாறிவிட்டது. அதை சுதந்திரித்து வாழ்வதற்கோ மிக மிக குறைவு. ஏனெனில் அவர்களுக்கு பொறுமையாய் காத்திருக்க முடிவதில்லை. அநேகருக்கு சளைக்காமல் அதை அறிக்கையிடுவதில் அவர் சோர்ந்து போய்விடுகிறார்கள். எப்படியாவது சோதரிக்க வேண்டும் என்ற வாஞ்சை இல்லை. ஆகவேதான் நான் சொன்னேன், இந்த வாக்கு தத்தத்தை கிறிஸ்தவத்தில் ஒரு வாய்ப்பாடாக பயன்படுத்துகிறார்கள். உதாரணமாக நான் சொல்கிறேன். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் பாருங்க. அப்ரஹாமுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை
அவர் எப்படி பெற்றுக்கொண்டார்? ஓகே, ரத்தின சுருக்கமாக எழுதப்பட்டிருக்கிறது 15ஆம் வருஷத்தை பார்த்தீர்களா? அப்படியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டான். பொறுமையாய் காத்திருந்து. ஏன் தேவனுடைய வாக்கு தத்தத்தை உடனே தேவன் நமக்கு கொடுப்பதில்லை, சுதந்திரிக்க தேவன் அனுமதிப்பதில்லை தெரியுமா? நாம் கடந்து போகிற பாடுகள் உபத்திரவங்களாக இருக்கலாம், சில வியாதிகளாக இருக்கலாம். தேவன் நம்மை அதை கடந்து போகும்போது தேவன் கற்றுக் கொடுக்கிறது மிகப்பெரிய ஒரு பாடமோ ஒரு நீடிய பொறுமை. எவ்வளவுக்கு எவ்வளவாய் அந்த தேவனுடைய நீடிய பொறுமையை கற்றுக்கொள்கிறோமோ அவர் பாக்கியவான். ஏனெனில் அவன் தேவனிடத்திலிருந்து விசுவாசத்தின்படி ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக காலங்கள் கடந்தாலும் நாட்கள் கடந்தாலும் அவன் பொறுமையோடு காத்திருந்ததை சுதந்திரித்துக் கொள்கிறான். அதே போல எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பாருங்கள். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியோடு இருக்க கடவோம். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். பார்த்தீங்களா? நீங்கள் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் தேவன் அந்த வாக்கு தத்தத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். இதையின் தேவனுடைய வாழ்க்கையில் ஒரு கனியுள்ள வாழ்க்கையை மாற்றுவார், இதை சுதந்திரிக்க உதவி செய்வார் என்று நாம் சோர்ந்து போகாமல் நம்பிக்கையோடு நாம் அதை அறிக்கையிடுவதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அதான் நான் முதல்ல சொல்றேன். ஒரு வாக்கு தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு கனியுள்ளதாக மாற்ற வேண்டும் என்றால் 4 காரியங்களை நான் தெளிவாக சொன்னேன். முதலில் இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும். இன்னொன்று, நாவினால் அறிக்கையிட வேண்டும். அந்த வாக்கு தத்தத்தை எந்த நாளில் தேவன் நடைமுறையில் கொண்டு போகிறார், தேவன் காலங்களும் நேரங்களும் ஆண்டவர் நிச்சயித்திருக்கிறார். அதுவரை சளைக்காமல் நாம் தேவனின் நாமத்தினாலே, ஆண்டவரே எனக்காக இந்த காரியத்தை ஆயத்தப்படுத்தி இருப்பதற்காக நன்றி, ஆண்டவரே எனக்கு என் வீட்டாருக்கும் மிகப்பெரிய ரட்சிப்பை ஆயத்தம் பண்ணியிருப்பதற்காக நன்றி. அந்த வாக்கு தத்தத்தை நாம் சளைக்காமல் நாம் அறிக்கையிட வேண்டும். 3வது நான் சொன்னேன், அதாவது அந்த வாக்கு தத்தத்தை அதை நிறைவேற்றும் காலங்களும் நேரங்களும் ஆண்டவர் கையில் இருக்கிறது. அதுவரை நாம் பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். 4வதோ, அதை சுதந்திரிக்கும் வரை ஓயவே கூடாது. தெரியுமா? ஆங்கிலத்தில் பழமொழி சொல்வார்கள், Lord is the one who will do the miracle at the last second. தேவன் அவருடைய அற்புதங்களை அதிசயங்களை கடைசி வினாடியிலே அவர் செய்வார். அவ்வளவு வல்லமை உள்ளார். எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாய் வந்து கொண்டிருக்கிறார்கள். வந்து கொண்டிருக்கும் போது அவர்கள் பார்க்க அடுத்த அங்கு ஒரு அற்புதம் நிகழ வேண்டி இருக்கிறது. செங்கடலை கடக்க வேண்டி இருக்கிறது. முதலில் செங்கடலை கண்டவுடன் அவர்கள் பயந்தார்கள். ஆனால் என்ன நடந்தது? ஜனங்கள் தேவனை நோக்கி துதித்தார்கள். தேவனை நோக்கி துதிக்க அவர்கள் செங்கடலை நோக்கி பயணம் சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செங்கடலின் அருகாமையில் அவருடைய அதை நெருங்க அவர்கள் கால் தண்ணீரில் படுவதற்கு முன்னாலேயே பக்கத்தில் போகும்போதே செங்கடல் 2ஆக திறக்கிறார்கள். ஆனால் அது செங்கடலை கடந்து அடுத்தது யோர்தானுக்கு வருகிறார்கள். அதே செங்கடலை போல யோர்தானம் மிகப்பெரிய ஒரு நதியாயிரம் யோர்தான். ஆனால் அங்கேயும் அந்த செங்கடலை மனதில் வைத்துக் கொண்டு அவர்கள் தேவனை துதிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அந்த யோர்தானின் அருகில் வந்து கொண்டே இருக்கிறார்கள். நெருங்க யோர்தான் திறக்கவே இல்லை. ஆனால் எப்போது திறந்தது? அவர்கள் கால் தண்ணீரில் பதிந்த மாத்திரத்தில் தான் யோர்தான் திறந்தது. எதை காண்பிக்கிறது? தேவனுக்கு அடுத்த காரியங்களில் ஒரு வாக்குத்தத்தமானாலும் கடைசி வரை நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ஏனெனில் தேவன் கடைசி வினாடியில்
யோர்தான் திறந்ததை தேவன் செய்த அற்புதம் கடைசி நாளில் தான் அதை திறக்கிறார். ஆகவேதான் சொல்லுகிறேன், வாக்குத்தத்தம் என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்திக் கொள்ள வேண்டும். வேதனையான காரியம் புஸ்தகத்தில் வருடம் ஜனவரி 1ஆம் தேதி வாக்குத்தத்தம் என்பதை ஜனங்கள் அதை ஏதோ இந்த கிளி தூசியை பார்ப்பது போல, இது எனக்கென்று கொடுத்த வாக்குத்தத்தம் அவ்வளவுதான் மறந்து விடுவார்கள். ஒரு சில நாட்கள் அதை பற்றி பேசுவார்கள், மறந்து விடுவார்கள். விசுவாசம் போய் விடுகிறது. ஏனெனில் அவர்கள் அறிக்கையிடுவதில்லை, ஏனெனில் அவர்களை பொறுமையாய் காத்திருப்பதில்லை, ஏனெனில் அவர்களுக்கு அதை சுதந்திரிக்க வேண்டும் என்ற வாஞ்சை இல்லை. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் அனுபவமாக பார்க்கிறோம். ஒரு தகப்பனுடைய ஐஸ்வர்யத்தை, அதில் ஒரு பங்கை ஒரு ஏழைக்கு கொடுக்கலாம், ஒரு சாதாரண ஒரு மனுஷனுக்கு கூட அவர் கொடுக்கலாம். ஆனால் அந்த தகப்பனுக்கு பிறந்த மகனோ, அந்த மகனுக்கு அவருடைய ஐஸ்வர்யத்தை முழுமையாய் சுதந்திரிக்கும் பிறப்புரிமை இருக்கிறது. அதே போல நம்முடைய பிதாவின் ஐஸ்வர்யத்தை முழுவதுமாய் சுதந்திரிப்பதற்கு தேவன் வைத்திருக்கிற வழிதான் வாக்குத்தத்தங்கள். கொஞ்சமல்ல, ஐஸ்வர்யத்தை முழுமையாய் சுதந்திரிக்க வேண்டும் அதற்காக. ஆனால் வேதனையான காரியம், ஜனங்கள் அநேகம் புரிந்து வைத்திருப்பதே என் தகப்பனுடைய ஐஸ்வர்யம் என்றாலே பூமிக்குரிய ஆசீர்வாதம். ஒரு சில உதாரணங்களை நான் காண்பிக்கிறேன். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் இங்கே யாக்கோபு, ஓகே, நமக்கு தெரிந்த காரியம். அவன் எத்தனாக இருந்தான். வாழ்க்கையின் தொடக்கத்தில் தன் தகப்பனையும் சகோதரனையும் ஏமாற்றிவிட்டு அவன் ஆரானுக்கு புறப்படுத்தி செல்கிறான். போகிற வழியில் ஒரு இடத்தில் அவனுக்கு அவன் நித்திரை செய்கிறான். தூக்கம் வந்து ஒரு இடத்தில் நித்திரை செய்கிற வேளையில் என்ன நடந்து பார்த்தீர்களா? 12ஆம் அதிகாரம் அதை 11லிருந்தே நம்ம வாசிக்கிறோம். தேவன் அவனோடு பேசுகிறார். ஓகே, 13லிருந்து அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படைத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ள உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இந்த வாக்கு தத்தமல்ல நமக்கு, நான் இதை உதாரணமாக சொல்லுகிறேன். ஓகே, இதற்காக நாம் அழைக்கப்படவில்லை. ஆனால் என்ன நடந்தது பார்த்தீர்களா? அந்த யாக்கோபின் வாழ்க்கையில் அங்கிருந்து தூக்கம் கலைந்து புறப்பட்ட ஆரானை நோக்கி பயணம் செய்கிறான். ஆரானில் லாபானின் அதிகாரத்தின் கீழ் அங்கே சுமார் 20 வருடங்களை கழிக்கிறான். அங்கே கடந்து போன பாடுகள், வெயிலிலும் மழையிலும் குளிரிலும் பட்ட அனுபவங்கள், அநேக முறை ஏமாற்றப்பட்டார். இப்படியெல்லாம் ஏமாற்றப்பட்டு 20 வருடம் கழித்து திருப்பி அவர் புறப்பட்ட இடத்துக்கு கானானுக்கு திரும்பி வருகிறார். திரும்பி வருகிற வேளையிலே என்ன நடந்தது தெரியுமா? அவன் கேள்விப்படுகிறான், இவனை சந்திக்க இவனுடைய சகோதரனாகிய ஏசா சுமார் 400 வீரர்களுடன் இவனை சந்திக்க வந்து கொண்டிருக்கிறான். 32ஆம் அதிகாரம் 6வது வருஷத்தை பாருங்கள். 400 பேரோடு கூட அவனை சந்திக்க வருகிறான். அப்பொழுது யாக்கோபுடைய நிலைமையை பாருங்கள். அவன் அவன் புறப்படும் போது 20 வருடங்களுக்கு முன்னால், அதான் முக்கியம், அவன் கண்ட சோப்பனத்தில் தேவன் முகமுகமாய் பேசினதை ஆண்டவருக்கு திருப்பி அவன் நினைவில் கொண்டு வருகிறார். 11ஆம் வசனம், என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும். அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறி அடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருகுவேன் என்று சொன்னீரே.
ஞாபகப்படுத்துறார். நீ போகப்படும் உன்னோடு இருப்பேன், உன் சந்ததி கடற்கரை மாநிலத்தை போய் கொண்டு என்று சொன்னீரே, இப்போது எனக்கு ஆபத்து நெருக்கி இருக்கிறது, எனக்கு உதவி செய்ய மாட்டவரே. பாருங்கள், 1 வருடம் 2 வருடம் அல்ல, 20 வருடத்துக்கு முன்னால் தேவன் அவனோடு பேசின வாக்கு தத்தத்தை அவன் இருதயத்தில் முடிவெட்டு எழுத்துக்களை போல் எழுதி கொண்டு அவன், நான் நினைக்கிறேன், பல தடவைகளிலும் கடந்து போன பாடுகளிலும் நெருக்கங்களிலும் அவன் அதை அறிக்கையிட்டுக் கொண்டே இருந்திருப்பான். சளைக்காமல் உதவி செய்யும் ஆண்டவரே, என்னை தப்புதையும், நான் செல்லும் இடமல்ல அன்னில் என்னோடு இருப்பேன் என்றீர், என்னை காத்துக் கொள்ளுவேன் என்றீரே ஆண்டவர், இப்போது என்னை தப்பையும் என்று உரிமையோடு ஆண்டவரிடத்தில் கேட்கிறான். மட்டுமல்ல, என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, 32ஆம் வசனம், 32ஆம் அதிகாரம், அதே அதிகாரம் தான். பாருங்க, 26 முதல், அவர் நான் போகும் மட்டும் பொழுது விடுகிறது என்றார். யாரு? தேவதூதன். நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய போக விட மாட்டேன். ஆண்டவரே, ஞாபகம் இருக்கிறதா? 20 வருடங்களுக்கு முன்னால் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், நீ போகணுமெல்லாம் உன்னுடன் இருப்பேன் என்று சொல்கிறேன். அதை நீ செய்யும் ஆண்டவரே, செய்யாமல் உன்னை நான் போக விட மாட்டேன் என்கிறார். என்ன நடந்து பார்த்தீங்களா? பாருங்கள், 29ஆம் வசனத்தில், அங்கே 28 அங்கே அவரை சொல்ல, இன்று முதல் கொண்டு நீயோ யாக்கோபு அல்ல, நீ இஸ்ரவேல், நீ சமாதான புருஷன். 29ஆம் வசனம் கடைசியில் பாருங்க, அங்கே தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னால் நடந்த காரியம் என்ன தெரியுமா? இவன் எதையுமே உலகத்துக்குரியவர்களை பற்றி கொள்கிறவர்கள் எத்தனை இருந்தான். லாபானிடத்தில் சென்ற பொழுதும் தகப்பனிடத்திலும் சரி, சகோதரத்திலும் சரி, பூமிக்குள்ளே பற்றி கொள்கிற எத்தனை இருந்தான். ஆனால் தேவன் ஆசீர்வதிக்கும் முன்னால் அவன் செய்த காரியமோ 2 கரங்களை விரிக்கிறான், எல்லாவற்றையும் விட்டு விடுகிறான். கரங்களை உயர்த்தி, ஆண்டவர் நீர் என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பூமிக்கு ஆசீர்வாதம் அல்ல, நீர் என்னை ஆசீர்வதியும். என்ன நடந்தது பார்த்தீர்களா? அவனை ஆசீர்வதித்தார். அவன் சொல்றான், நான் இப்போது தேவனை முகமுகமாய் கண்டேங்கிறார். அவன் சொல்றான், யாக்கோபு, நான் இப்பொழுது தேவனை முகமுகமாய் கண்டேன். பூமிக்கு ஆசீர்வாதம் அல்ல, மனுஷனுடைய ஆசீர்வாதம் அல்ல, தேவனுடைய ஆசீர்வாதம். பாருங்கள், 31ஆம் வசனம், சூரியனுடைய வாழ்க்கையில் சூரியனோ உதயமாயிற்று. கிறிஸ்துவ அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை நினைத்து பாருங்கள். 20 வருடங்கள் நான் சொல்லும் போது என்னவென்றால், எவ்வளவு தேவனுடைய கொடுத்த வாக்கு தத்தத்தை விசுவசித்து அவனை பல தடவை அறிக்கையிட்டு 20 வருடங்கள் பொறுமையோடு காத்திருந்து அவன் சுதந்திரித்துக் கொண்டான். இப்பொழுது அவன் யாக்கோபு அல்ல, இஸ்ரவேல், சமாதான புருஷன். இப்பொழுது நொறுங்கொண்ட ஒரு மனுஷன். அவனுடைய வாழ்க்கையில் சூரியன் உதயமாயிற்று, தேவனை முகமுகமாய் காண்கிறான். எவ்வளவு மேன்மையான ஒரு ஆசீர்வாதம். நினைத்து பாருங்கள். பொறுமையோடு காத்திருக்க மனதில்லாத நிமித்தம் தேவன் ஆயத்த பண்ணினவர்களை எவ்வளவாய் அசட்டைத்தனமாய் நாம் இழந்திருக்கிறோம். அதே போல இன்னொரு ஒரு உதாரணத்தை காண்பிக்கிறேன். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம். அங்கே யாக்கோபை பற்றி வாசித்தோம். இங்கே அப்ரஹாம், ஓகே, 5ஆம் வசனத்தில் 5 முதல் 6 வரை தேவன் அப்ரஹாமை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்கள் என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாகவே இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணினான். இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கும் வரை அவனுக்கும் தேவனால் நியமிக்கப்பட்ட சாராளுக்கும் குழந்தை இல்லை. ஆனால் எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தத்தை! தேவனே அவனை வீட்டிலிருந்து வெளியே அழைத்து வானத்தை அண்ணாந்து பார்க்க சொல்லி, நீ நட்சத்திரங்கள் என்ன கூடுமானால் கூடு, இதை விட அதிகமாக உனக்கு தருவேன் என்று சொன்னார்.
ஆனால் அவருடைய பார்த்தீங்களா அதை விசுவாசித்தான். அதாவது இருதயத்தில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அவன் அறிக்கை எடுக்கிறான். அதான் முக்கியம். என்ன நடந்தது பார்த்தீங்களா? அந்த அறிக்கையை விசுவாசித்தவன், அறிக்கை எடுக்கிறவன், ஆனால் பொறுத்திருக்க முடியவில்லை. கவனமாக கேளுங்கள். தேவன் செய்வார் என்று அவனால் பொறுத்திருக்க முடியவில்லை. அதன் விளைவு அடுத்த அதிகாரத்தை பாருங்கள். அவன் நமக்கு தெரியும், 16ஆம் அதிகாரத்தில் அவன் ஆகாரோட சேர்ந்து அவள் கர்ப்பம் தரித்தான். ஆகார் என்னும் பணிக்கார பெண், அழகிய பெண்ணோடு பார்த்து அவளை கண்டவுடன் தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை மறுதலித்து அவன் அவளை பற்றி கொண்டான். இங்க என்ன நடக்கிறது? யாக்கோபு 20 வருடங்கள் பொறுமையோடு இருந்து சுதந்திரித்துக் கொண்டான். இவன் பொறுமை இல்லாத நினைத்தான். தேவன் ஆயத்தம் அதை இழக்கிறான். அதுக்கப்புறம் நடந்த காரியம் 11. பின்பு கர்த்தருடைய தூதனானவன் அவனை நோக்கி, நீ கர்ப்பவதியாயிருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அவன் துஷ்டனாயிருப்பான். விபரீதத்தை பாருங்கள். முகமாய் கண்ட தேவனையும் அவன் வாக்கு தத்தை மறுதலித்து அவனால் காத்திருக்க முடியாத நிலைத்து அந்த விபரீதத்தை பார்த்தீர்களா? இதுதான் நான் சொல்லுகிறேன். கிறிஸ்தவத்தில் சாதாரணமாக நடக்கிற காரியங்கள். வாக்கு தத்தத்தை இன்று தியானித்தோம் என்றால் இந்த காரியமே நடந்துவிட வேண்டும். வாக்கு தத்தை சபையில் இன்று நாம் கேட்டோம் என்றால் உடனே நடக்க வேண்டும். ஒரு காரியம் நீங்க புதிய ஏற்பாடு பற்றி சொல்றேன். அது நான் திருப்பி நான் சொல்றேன். எதுக்கு வாக்கு தத்தம்? புதிய ஏற்பாடு வருவீர்களானால் மிக தெளிவாக நீங்கள் கண்டுகொள்வீர்கள். வாக்கு தத்தம் என்பது பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கல்ல. வாக்கு தத்தம் என்பதோ கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் உன்னை மறுரூபமாக்குவதற்கு. ஆகவே நான் திரும்பவும் சொல்லுகிறேன், தேவனுடைய ஐஸ்வர்யம் என்பது பூமிக்குரியது அல்ல. பூமியில் வாழும் போது ஐஸ்வர்யமாக வாழ வேண்டும் என்றால் உனக்கு ஐஸ்வர்யத்தை தருகிறார். ஆனால் அது தேவனுடைய ஐஸ்வர்யம் அல்ல. தேவனுடைய ஐஸ்வர்யம் என்பதோ அவருடைய திவ்ய சாயல். தேவனுடைய ஐஸ்வர்யம் என்பதோ நம்முடைய சுய ஜீவனை இழந்து அவரது ஜீவனை பெற்று நாம் அவரது சாயலை வெளிப்படுத்துவது. இது தேவனுடைய வாக்கு. இதுதான் தேவனுடைய ஐஸ்வர்யம். ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த நாட்களில் ஜனங்கள், கிறிஸ்தவர்கள் வாஞ்சிப்பதோ தேவனுடைய வாக்கு தத்தங்களை, அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாறுவதற்கான வாக்கு தத்தங்களை நிராகரித்து அதை புறக்கணித்து அவளை வாஞ்சிப்பதும் தாய்ப்பதும் எல்லாமோ பூமுக்கிய ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு வாக்கு தத்தங்கள். பழைய ஏற்பாடின் வாக்கு தத்தங்கள் நமக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆனால் புதிய ஏற்பாடின் வாக்கு தத்தங்களோ மறந்து விடாதீர்கள், நமக்குள் கிறிஸ்துவின் சாயலை கொண்டு வரும். இரண்டனுடைய வித்தியாசத்தை அறியாத ஜனங்கள், கிறிஸ்தவர்கள் இன்று வாஞ்சிப்பதெல்லாம் பூமிக்குரிய ஆசீர்வாதம். நான் சில வாக்கு தத்தங்களை சொல்லுகிறேன் பாருங்கள். மத்தேயு 1ஆம் அதிகாரம், மத்தேயு 1ஆம் அதிகாரம் எவ்வளவு அருமையான வாக்கு தத்தங்கள். பழைய ஏற்பாடு மத்தேயு 1ஆம் அதிகாரம். மறந்து விடாதீர்கள், பழைய ஏற்பாடு கொடுக்கப்பட்டிருக்கிற பூமிக்குரிய பல 100 ஆசீர்வாதங்களுக்கு, வாக்கு தத்தங்களுக்கு புதிய ஏற்பாடுள்ள ஒரு சில வாக்கு தத்தம் அதை விட மேலான. எதை வாஞ்சிக்கிறோம்? இருதயம் எதன் மீது தாகமாக இருக்கிறது? ஒரு இருதயம் எதை நாடுகிறது? அதன்படியே தேவன் அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிப்பதற்கு ஆண்டவரை நாம் உதவி செய்வார். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவள் மரியாள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர்
தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஆனால் இன்றைய கிறிஸ்தவத்தில் அவர்கள் விரும்புவதால் நாங்கள் இருப்பது போலவே இருக்க வேண்டும். பாவத்தை விட்டு விலகி வாழ எங்களுக்கு விருப்பமில்லை. ஆனால் எங்களுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் வேண்டும், உங்களுடைய வாக்குத்தத்தம் வேண்டும். அப்படி தேவன் கொடுக்கிறார். ஏனெனில் தேவனை அறியாத புறஜாதியானும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இந்த நாட்டில் அனுபவிக்கிறார். ஆகவே நான் சொல்கிறேன், எதை வாஞ்சிக்கிறது நம்முடைய இருதயம்? தேவனுடைய கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் மாறுவதற்கு ஏதுவான வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் எல்லோருக்குமே தெரியும். முதல் காரியமே பாவத்திலிருந்து விடுதலையாகி நாம் ரட்சிக்க வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். மேன்மையான வாக்கு தத்தம். இப்படி ஒரு சில வாக்கு தத்தங்கள் சொல்ல வேதம் முழுவதுமே அந்த வாக்கு தத்தங்கள் அடங்கி இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே அதில் அடங்கி இருக்கிறது. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். மனம் திரும்புதலுக்கென்று யோவான் சொல்கிறார், நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிடம் வல்லவராயிருக்கிறார், அவருடைய பாதரட்சையை சுமப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார். பாருங்கள், இதோட மேன்மை அறிந்திருக்கிறீர்களா? பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார். என்னது இந்த அக்கினி? பரிசுத்த ஆவி என்பது பரத்தில் வருகிற நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார். அந்த அக்கினி என்பதோ ஞாபகம் இருக்கிறதா? யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில் அந்த முச்செடியானது எரித்து கொண்டிருக்கிற வேளையில் மோசே அருகில் போகும்போது அது அணையாமல் அவியாமல் அது எரிந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் அக்கினி. அந்த பரிசுத்த ஆவியின் அக்கினி என்பதோ நமக்குள் வருகிற அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அதோ அணையாமல் அவியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கும். அது நிமித்தம் நமக்குள் இருக்கிற பாவக்கரைகள், நமக்குடைய பாவங்களையோ அந்த அக்கினியானது பட்சித்து போடும். பட்சித்து நம்மை நாளுக்கு நாள் ஆழமாக சுத்திகரிக்கிறது. எப்படிப்பட்ட வாக்கு தத்தம்! அதே போல நம்முடைய அழைப்பு என்ன? ரோமர் 8ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் பாருங்கள், 29, 30 வசனத்தை பாருங்கள். தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தார் அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவ்வளவு மேன்மையான வாக்கு தத்தம்! எவ்வளவு மேன்மையான அழைப்பு! சாத்தனுடைய மிகப்பெரிய தந்திரமுடைய மனக்கண்களில் இருந்து சிந்தையிலிருந்து இவர்கள் அகற்றி விடுகிறார். ஆகவே தான் வாக்கு தத்தம் என்றாலே நமக்கு பழைய ஏற்பாடு ஞாபகம் வருகிறது. பூமிக்கு இவர்களை நாம் வாஞ்சிக்கிறோம். பார்த்தீங்களா? அடுத்த வசனத்தை பாருங்க, 30. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். எப்படி மகிமைப்படுத்துகிறார்? எப்படி? நமக்குள் இருக்கும் ஆதானின் அருவருப்பான சாயலை அனுதின சிலுவை மரணத்தின் மூலம் நம்மிடத்திலிருந்து அகற்றி அவரது ஜீவனை நமக்குள் தந்து அவருடைய சுபாவத்தை பிரதிபலிக்கப்படுகிறார். அதுதான் அவருடைய மகிமையை நமக்குள் பிரகாசிக்கப்படுகிற காரியம். நாங்கள் இதுவிட மேன்மையான வாக்குத்தத்தம் இல்லை. அநேக ஜனங்கள் இந்த நாட்களில் தேவனுடைய அழைப்பை மறந்து வாழ்கிறார்கள். திரும்ப சொல்கிறேன், பழைய ஏற்பாடு என்பது ஒரு நிழல், புதிய ஏற்பாடு என்பது ஒரு நிஜ வாழ்க்கை. ஆகவே அந்த நிழலில் இருக்கிற அந்த பூமிக்குரியவளையே வாஞ்சித்து அதற்காக பல நாட்கள் உபவாசம் இருந்து அதை நீங்கள் சுதந்திரித்துக் கொண்டால் கூட யாராக இருப்பீர்கள்? பூமிக்குரிய ஐஸ்வர்யமாக இருப்பீர்கள். பிரயோஜனமற்ற வாழ்க்கை. யோபுவை சாத்தானுக்கு ஆண்டவர் அடையாளம் காட்டும் போது
என்ன சொன்னார்? யோபு மிகப்பெரிய ஐஸ்வர்யவான். 7,000 ஒட்டகங்களும் பல ஆயிரம் குதிரைகளும் பல ஆயிரம் 100 வேலைக்காரர்கள் இருந்தார்கள். மிகப்பெரிய பணக்காரர். எப்படி அடையாளம் காட்டினார்? சொன்னாரா, என் யோபுவை பார்த்தாயா, 7,000 ஒட்டகங்கள், 5,000 குதிரைகள், பல ஆயிரம் பணியாளர்கள் சொன்னார். ஐஸ்வர்யம் பற்றி பேசவே இல்லை. தேவன் அடையாளம் காட்டினதெல்லாம், இவன் உன் உத்தமன், இவன் பொல்லாப்புக்கு விலகி ஓடுகிறவன், இவன் தேவனுக்கு பயந்து வாழ்கிறவன். அப்படிதான் அடையாளம் காட்டினார். ஆகவே இந்த நாட்களில் தேவன் நம்மை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்றால், மற்றவர்களுக்கு நம்மை அடையாளம் காட்ட வேண்டும் என்றால், நான் சொல்கிறேன், வாஞ்சிப்பதும் தாகிப்பதும் புதிய ஏற்பாடில் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள். பழைய ஏற்பாடின் வாக்கு தத்தங்கள் பூமிக்குரிய நம்மை ஐஸ்வர்யனாக மாற்றும். புதிய ஏற்பாடின் வாக்கு தத்தங்களோ கிறிஸ்துவுக்குள் நம்மை ஐஸ்வர்யனாக மாற்றும். அடுத்ததாக 2 கொரிந்தியர், ஒரு சில வாக்குத்தங்களை மட்டும் சொல்கிறேன். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8வது வசனம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும், பாருங்கள், நல்லபடியாக தியானியுங்கள், நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெரியவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். எவ்வளவு ஒரு சம்பூரணமான ஒரு வாக்குத்தத்தை பாருங்கள். ஏன் ஜனங்களுடைய கண்களுக்கு இவைகளெல்லாம் தெரியவில்லை? எவ்வளவு மேன்மையான ஒரு வாக்குத்தத்தம். திரும்ப வாசிக்கிறேன். நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாயும், பாருங்க, பூரணமுடையவர்களாயும் தேவனுக்கு அடுத்த எல்லா காரியங்களிலும் சகலவித நற்கிரியைகளிலும் பார்த்தீங்களா பெருகவாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். எப்பொழுது சுதந்திரித்துக் கொள்கிறோம்? நமக்கு விசுவாசமும் வாஞ்சையும் காத்திருக்கும் பொறுமையோடு இருக்கும்போது நாம் இதை சுதந்திரித்துக் கொள்கிறோம். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அதே போல இன்று ஒன்றை காட்டுகிறேன். இப்படிப்பட்ட ஒரு சில வாக்கு தத்தங்களை போதும் பழைய ஏற்பாடுக்கு மேலான பல 100 வாக்கு தத்தங்களை விட பல மடங்கு மேலானது. அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மீது என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரர் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். எவ்வளவு மேன்மையான வாக்கு தத்தங்கள்! இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை யாக்கோபு இருதயத்தில் 20 வருடம் முடிவற்ற எழுத்துக்களை போல் பதித்து வைத்துக் கொண்டு அதையே அவன் அறிக்கையிட்டு சுதந்திரித்தது போல் நாம் செய்வோமானால் நாமும் நம் குடும்பமும் எந்த அளவுக்கு மேன்மையான வாழ்க்கை வாழ முடியும்? நாமும் நம் குடும்பமும் தேவனை மையமாக வைத்து குடும்பத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்பட்டு அநேகரை ஆஸ்வதிக்கிற வாழ்க்கை வாழ முடியாதா? ஏன் அப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லை? இப்படிப்பட்ட மேன்மையான வாக்கு தத்தங்களை எல்லாம் நாம் புறக்கணித்து விடுகிறோம். ஒரு காரியம், ஏன் ஜனங்கள் வாக்கு தத்தம் என்றாலே பூமிக்குரிய ஆசீர்வாதம் அதையே தேடுகிறார்கள் தெரியுமா? என்று நீங்கள் புதிய ஏற்பாட்டில் 6ஆம் அதிகாரத்தில் 33ஆம் வசனம் தெரியும். பரலோக ராஜ்யத்தை அது நீதியை தேடுங்கள், மற்றவை எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஓகே, ஆனால் பரலோக ராஜ்யத்தை நீதியை தேடாதவர்கள், வாஞ்சை இல்லாதவர்களோ இந்த பூமிக்குரியவர்களை பெற்றுக் கொள்வதற்கு, சுதந்திரத்துக் கொள்வதற்கு படாத பாடுபட வேண்டியிருக்கிறார். ஆகவே இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் இதையே வாஞ்சிக்கிறவர்கள் யார்? அவர்கள் பரலோக ராஜ்யத்தை நீதியை தேட தாகம் இல்லாதவர்கள், வாஞ்சையா உள்ளவர்கள். பரலோக ராஜ்யத்தின் நீதியை நாம் தேடுகிற, நான் என் அனுபவத்தை சொல்கிறேன், பரலோக ராஜ்யத்தின் நீதியை வாஞ்சையோடு தேடுகிற வேளையில் பழைய ஏற்பாடு சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு நிறைவேறுகிறது. நாம் அதை தேடி போக வேண்டியதில்லை.
ஆகவே இந்த நாட்களில் நான் சொல்லுகிறேன், ஒரே ஒரு வாழ்க்கை. பல்லவ ராஜ்யத்தை நீதியை தேடுபவர்கள் மெய்யாகவே நம்முடைய ஐஸ்வர்யமான தகப்பன் அவர் நமக்காக சம்பாதித்து வைத்திருக்கிற சகல ஐஸ்வர்யங்களையும் நாம் சுதந்திரித்துக் கொள்வதில் ஒரு பிறப்புரிமை உடையவராக நாம் மாறுவோம். நான் என்னுடைய வாழ்க்கையை நான் சொல்லுகிறேன். சில நேரம் நான் பிஸியாக, இந்த வாரம் கூட நிறைய மீட்டிங்ஸ் பிஸியாக இருக்கிறேன். சில நேரங்களில் எனக்கு வேதம் வாசிக்க நேரம் இருக்காது, சில நேரத்தில் ஜெபம் பண்ண நேரம் இருக்காது. ஆனால் ஒரு காரியத்தை மட்டும் நான் ஆண்டவருக்கு நான் சொல்கிறேன், நான் விடுவதே இல்லை. எந்த நன்றியமானாலும் சரி, அவர் சமூகத்தில் சென்று அவரது வாக்கு தத்தங்களை அறிக்கையிட்டு நான் அவரை துதிப்பது. ஜெபிப்பதன் மூலம் ஒன்றை பெற்றுக் கொள்கிறோம், துதிப்பதன் மூலம் தேவனுக்கு ஒன்றை கொடுக்கிறோம். எவ்வளவாய் வாக்கு தத்தங்களை நான் பார்க்கிறேன். சில வாக்கு தத்தங்கள் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை அதை கனியாக மாற்றி இருக்கிறார். அநேக வருடங்களாக சோர்ந்து போகாமல் அந்த வாக்கு தத்தங்களை இரவென்று பகல் என்று பாராமல் நான் அறிக்கையிட்டு ஆண்டவரை துதிப்பது உண்டு. அதாவது நாம் வாக்கு தத்தங்களை நாம் அறிக்கை விட வேண்டிய ஒரு காரியத்தை நாம் எப்படி என்று தெரிந்து கொள்வது நலமாக இருக்கும். வாக்கு தத்தங்களை அறிக்கையிடுகிற வேளையில் அதை எப்படி முடிக்க வேண்டும் என்றால் தேவனை துதித்து முடிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் என் வீட்டாரின் கர்த்தரையை சேமிப்போம் என்ற வாக்கு தத்தம் பண்ணினவரே, உமக்கு சோத்திரம். ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மீட்டு என்னை என்று வீட்டாரை இரட்சிப்பவரே, உமக்கு சோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் போகும் வழிகளில் எல்லாம் எங்களை பாதுகாக்க தூதர்களை கட்டளையிட்டிருப்பவரே, உமக்கு சோத்திரம். ஆண்டவரே, எங்கள் வலது பக்கத்து நடவாயிருந்து எங்களை காக்கிறவரே, உமக்கு சோத்திரம். நான் ஏன் சொல்கிறேன் என்றால், எவ்வளவு கவனமாய் நாம் வாக்கு தத்தங்களை அறிக்கையிட்டு நாம் தேவனை துதிக்கிறோமோ, தேவனை துதிக்க இருதயத்தில் அந்த நாம் பெற்றுக்கொண்ட வாக்கு தத்தத்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் அறிக்கையிடுகிறபடியே ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், எந்த ஒரு நோயாளியும் ஆண்டவத்தோட சுகம் பண்ணுவதற்கு என்ன கேட்கிறார்? என்னால் கூடும் என்று விசுவசிக்கிறார். ஆண்டவரே, இந்த வாக்கு தத்தம் என் குடும்பத்துக்கு நீர் கொடுத்திருக்கிறேன் ஆண்டவரே, இதை நான் விசுவசிக்கிறேன், இதன் கனியை நான் அதை சீக்கிரத்தில் காணப்போகிறேன் என்று நாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அறிக்கையிடுவதன் ஆதாரம் தான் தேவனை நான் துதிப்பது. அப்படி நாம் வாக்கு தத்தத்தை ஒவ்வொரு நாளும் எவ்வளவாய் அபியாசப்படுத்துகிறோமோ, வாஞ்சி உள்ளவர்களுக்கு நான் திரும்பவும் சொல்கிறேன், வாக்கு தத்தத்தை விசுவசிப்பதற்கும் அதை சோர்ந்து போகாமல் வருடங்களானாலும் அதை அறிக்கையிடுவதற்கும் பொறுமையோட காத்துக் கொள்வதற்கும் தக்க காலம் வரும்போது அந்த சுதந்திரித்துக் கொள்வதற்கும் தேவன் நமக்கு கிருபை தருவார்.